எஸ் மிஸ்டர் பிஜ்லானி, நீங்க இப்பவே எனக்கு ஒரு ஃளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. அத பத்தில எனக்கு கவலை இல்ல. ஃளைட் வயா மைசூரா இருந்தாலும் சரி, ஹைதராபாத் இருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு திரும்பி போகணும், அவ்வளவுதான். நீ என்னைய பாத்துட்டு இருக்க? என் Dress எல்லாம் பேக் பண்ணி எனக்கு பேக் பண்ண வராது. மேடம் நீங்க என்ன பண்றீங்க? நிஜமாவே நீங்க வீட்டை விட்டு போக போறீங்களா? தயவு செஞ்சு வாய் மூடிட்டு பேக் பண்ண மாதிரி. இது என்னது? இந்த Dress எதுக்கு இங்க வைக்கிற? இத தூக்கி போடு. அப்படினா பேக்கிங் கேன்சலா? நோ. அந்த Dress எனக்கு ஈஷான் வாங்கி கொடுத்தது. அவ வாங்கி கொடுத்த எதையும் நான் என் கூட எடுத்துட்டு போக போறது இல்ல. வெயிட் a second. நான் முதல்ல என்னோட Dresses எல்லாம் தனியா பிரிச்சு வைக்கிறேன். இது என்னோட பர்த்டேக்கு அவ வாங்கி கொடுத்தது. அன்னைக்கு எப்படிலாம் டயலாக் அடிச்சா, சுஹானா உனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்ல? கலர் மை ஃபுட் சீட். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ சொன்னாலி கூட இருப்பானா? இதையும் தூக்கி போடு. எனக்கு இனிமே இது வேண்டாம். இதையும் தூக்கி போடு. எதுவும் வேண்டாம். மேடம் சார் நிஜமாவே அந்த மாதிரி கிடையாது. நீ தேவையில்லாம என் கோவத்தை அதிகப்படுத்தாத. என் கண்ணால பாத்துட்டு வந்திருக்க. இன்னும் என்ன பண்ணணும்ங்கற நீ? ஈஷான் என்ன வேணா பண்ணிட்டு வருவான், அமைதியா வேடிக்கை பார்க்கணுமா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு கிரைம் எனக்கு தெரியுமா? மேடம் போட்டும் விடுங்க மேடம். இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, சில நேரத்துல இங்கேயும் அங்கேயும் போவாங்க தான். என்னது வில்லேஜ் ஷட் அப் மாதிரி? இல்ல மேடம், நான் எதுவும் தப்பா சொல்லல. அது வந்து சார் இப்பதானே முதல் தடவையா தப்பு பண்றாரு, மன்னிச்சு விட்டுலாமே. மாதிரி கிளம்பு. Just get out of my house. Leave right now, I say. சரிங்கம்மா, சரி, நான் போயிடுறேன். உங்களுக்கு பேக்கிங் பண்ணலாம் தெரியாதுல்ல? நானே பேக் பண்ணி கொடுக்கறேன். யா லாஸ்ட் டைம் நான் வீட்டை விட்டு போனப்போ அப்ப அவனோட ஷர்ட் என் கூட வந்துருச்சு. ஆனா இந்த வாட்டி அவனோட கர்ச்சீஃப் கூட என் கூட வரக்கூடாது. அவன் ஒரு சீட். உனக்கு தெரியுமா, நான் அவனோட மொத்த குடும்பத்து முன்னாடியே ஐ லவ் யூ சொன்னேன். ஈஷானுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் அவனுக்காக மும்பைக்கு வந்து 1 monthல 15 days தான் ஷாப்பிங் பண்ணேன். ஜஸ்ட் டு சப்போர்ட் ஹிம். நான் அவனுக்காக டோஸ்ட் பண்ண கத்துக்கிட்டேன், சமையல் எல்லாம் கூட கத்துக்கிட்டேன், அனார்கலி வேஷம் கூட போட்டேன். ஆனா அவன் என்ன பண்ண? சீட். மேடம், என்னோட வீட்டுக்காரர் இருக்கான்ல, அவன் கூட ஒரு தடவை இப்படிதான் பண்ணான் மேடம். ஆனா அவனை நான் அப்ப மன்னிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவன் திருந்திட்டான். இப்ப என்னடான்னா அவன் என்ன தவிர எந்த பொம்பளையும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. சத்தியமா. நான் பேக்கிங் பண்றேன். எனக்கு முதல்லயே இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். அவன் என்ன காதலிக்கவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சுதான் அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். ஆனா அவ அதுக்கும் ரொம்ப நாள் கழிச்சுதான் ஐ லவ் யூ சொன்னான். கோவாக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஐ லவ் யூ சொன்னான். என்ன கோவா? அப்படின்னா சார் உங்களை கோவா கூட்டின்னு போனாரா? பாத்தீங்களா மேடம், நிஜமாவே சார் உங்க மேல நிறைய அன்பு வச்சுக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஈஷானுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசினே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மிஸ்டர் பிஜ்லானி, நீங்க ஒண்ணு விடாம எல்லா ஃளைட்லயும் விசாரிங்க. நான் இப்பவே எங்க வீட்டுக்கு போயாகணும். என்னாச்சு உனக்கு? நீ அங்க பாத்துட்டு இருக்க? நான் வீட்டை விட்டு போற விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியும் போல இருக்கே. அதான் இப்பவே அவளை கூட்டிட்டு வந்துட்டான். ஏன் சோனா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்றது கேளு, நம்ம உட்கார்ந்து பேசலாம். அப்பதான் உனக்கு புரியும். நான் எதுவும் கேட்க விரும்பல.